இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். A man spends rupees 500 in buying 12 tables and chairs. The cost of one table is rupees 50 and that of one chair is rupees 40. What is the ratio of the number of the chairs and tables purchased? டேபிளும் சேரும் வாங்குறதுக்கு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களாம். டேபிள் சேர் ரெண்டையும் சேர்த்து 12 நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு டேபிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50, ஒரு சேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 40. இப்ப அவங்க வாங்கின சேர்ஸ் அண்ட் டேபிள் நம்பர்ஸ்க்கான ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. 12 டேபிள்ஸ் வாங்கியிருக்கிறதா. ஸோ கொஸ்டின் உங்களால கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கீழே தமிழ் கொஸ்டின் இருக்கும், அதையும் ரீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒரு டேபிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஒரு சேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 40 rupees. நான் டேபிள எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எத்தனை டேபிள் வாங்கினாங்கன்னு தெரியல, அதனால எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். சேரை 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். மொத்தம் ரெண்டையும் சேர்த்து 12 வாங்கினாங்க. அந்த 12ல இருந்து டேபிளை கழிச்சிட்டோம் அப்படின்னா சேர் வந்துடும்ல. சோ நான் சேரை 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். ஈக்குவல்டுக்கு இங்கிட்டு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஈக்குவல்டுக்கு அங்கிட்டு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. இது ரெண்டுமே சேமா இருக்க மாதிரி பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த 500 அப்படிங்கிறது டேபிள் சேர் ரெண்டு வாங்கினதுக்கான பிரைஸ். இது பாருங்க, இது வந்து டேபிள் வாங்கினதுக்கான பிரைஸ். இது பாருங்க, இது சேர் வாங்கினதுக்கான பிரைஸ். இது ரெண்டையும் பிளஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டேபிள் சேர் வாங்கினதுக்கான பிரைஸ் வந்துடும். அதே தான் இந்த சைடு இருக்கு. சோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். அதே மாதிரி 40 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 10x ஈக்குவல் டு 500. இந்த 480 இங்கிட்டு வரும்போது -480 அப்படின்னு ஆயிடுச்சு. 10x ஈக்குவல் டு 20 அப்படின்னு கிடைக்குது. இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா x ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? x ஈக்குவல் டு 2 அப்படின்னா டேபிள் மொத்தம் 2, சேர் மொத்தம் 10. ஓகேவா? ரேஷியோ பாருங்க, சேர் டேபிள் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ சேர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ரெண்டாவது தான் டேபிள் எழுதணும். ஸோ 10:2 சேர் டேபிள் இதுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. டேபிள் சேர் கேட்கல, சேர் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணா 1, 5. ஸோ 5:1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 5:1. நம்ம ஒரு கூகுள் யூடியூப் சேனல்ல இருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.